ஓம் சாய்ராம். ஓம் சாய் ரக்ஷக் சரணம் தேவா. அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் சேனலின் ஆன்மீக தொடருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் சாய்நாத சச்சரிதம் அத்தியாயம் 43 கேட்கப் போகிறோம். இந்த அத்தியாயம் சாய்பாபாவின் கருணையின் ஆழம், அவரது பக்தர்களின் வாழ்க்கையில் நடந்த அதிசய மாற்றங்கள் மற்றும் பக்தி, சமர்ப்பணம், நம்பிக்கை இவைகளின் முக்கியத்துவத்தை மனதில் நிறுத்துகிறது. இந்த அத்தியாயத்தில் வரும் சம்பவங்கள் நம் வாழ்க்கையிலும் சாய் பாதுகாப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான ஒரு அழகான விளக்கமாக இருக்கும். கேட்கும் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தை அமைதிப்படுத்தும், நம்பிக்கையை சக்தி நிறைந்த அத்தியாயம் இது. ஆகையால் சாயின் திருவடிகளை நினைத்தபடி இன்றைய அத்தியாயத்துக்குள் நாம் செல்வோம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 43 மற்றும் 44. பாபா மகா சமாதி அடைதல் தொடர்ச்சி. ஏற்பாடுகள்: சமாதி மந்திர், கோவில், செங்கல் உடைதல், 72 மணி நேர சமாதி, ஜோக்கின் துறவு, பாபாவின் அமுத மொழிகள். அத்தியாயம் 43 44 பாபா காலமாகும் நிகழ்ச்சி பற்றியே குறிப்பிடுவதால் அவைகள் ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. முன்னேற்பாடு: ஒருவன் மரண தருவாயில் இருக்கும்போது அவனது போகும் வழி இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்கும் பொருட்டு உலக விஷயங்களிலிருந்து அவன் மனதை மீட்டு ஆன்மீக விஷயங்களில் நிலைத்திருக்க செய்யும் எண்ணத்துடன் சில மத சம்பந்தமான நூல்கள் பாராயணம் செய்யப்படுவது இந்துக்களுக்கிடையே உள்ள பொதுவான வழக்கமாகும். ஒரு அந்தன ரிஷியின் புதல்வனால் பரீட்சித்து மகாராஜன் சாபமிடப்பட்டு ஒரு வாரம் கழித்து மரண தருவாயில் இருந்தபோது அந்த வாரத்தில் மாபெரும் ரிஷியான சுகர் புகழ்பெற்ற பாகவத புராணத்தை அவருக்கு விளக்கினார். இப்பழக்கம் இன்றளவும் பின்பற்றப்பட்டு கீதை, பாகவதம் இன்னும் பல புனித நூல்களும் மரண தருவாயில் இருக்கும் மனிதர்களிடம் வாசிக்கப்படுகிறது. கடவுளின் அவதாரமான பாபாவுக்கு அத்தகைய உதவி எதுவும் தேவை இருக்கவில்லை. ஆனால் மக்களுக்கு வழிகாட்டும் பொருட்டாக இவ்வழக்கத்தை அவர் பின்பற்றினார். தாம் விரைவில் காலமடையப் போவதை அறிந்த அவர் திரு வஜே என்பாரை தம்மிடம் ராம விஜயத்தை படிக்கும்படி